இங்கே என்னுடைய தோழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், மற்ற கட்சிகள்லாம் அள்ளி இறக்கிறாங்களே, நாம ஏதாவது செய்ய வேண்டாமா என்றால் அள்ளி இறக்காதீர்கள். அப்படி செய்தால் எலெக்ஷன் கமிஷன் விதித்திருக்கும் வரம்பை மீறினால் எங்கள் கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் நான் காட்டிக் கொடுப்பேன். அப்படி ஆரம்பித்தால் தான், இந்தியன் படத்துல வருது தெரியுமா, தாத்தா தன் மகனா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவார்னு, அந்த மாதிரி போட்டு தள்ளினாதான் இந்த ஊழல் ஒழியும். அதற்கு நான் தயாராகிவிட்டேன், நீங்களும் தயாராக வேண்டும். இது ஒரு அரிய வாய்ப்பு. மூழ்கி கொண்டிருக்கும் நேர்மையை காப்பாற்ற வேண்டிய கடமை, கை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பை விற்று விடாதீர்கள். உங்க ஓட்டுக்கு யாராவது வேலை பேசினா துரத்தி அடிங்க. முந்தியெல்லாம் எம்ஜிஆர் வந்தார்னா எலெக்ஷன் பிரச்சாரம் நெருப்பு பறக்கும், இப்ப செருப்பு பறக்குது. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இரு கட்சிகளும். இப்பொழுது மாற்றத்தை மக்கள் விரும்புவது போல் நாங்களும் விரும்புகிறோம். இருவரும் கைகோர்ப்போம். கைகோர்த்தால் நாளை நமதே. தயவு செய்து கேட்டுக்கிறேன், இந்த வாட்டி யாரும் உங்க ஓட்ட வேலை பேச விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த விலை நியாயமான விலையா இருந்தா பரவாயில்ல. அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சில்லறையை தூக்கி போடுறாங்க. நம்ம சில்லறை இல்ல, நாம தான் கஜானாவே. அதுல இருந்து பாதிக்கு மேல எடுத்துட்டு நமக்கு சில்லறையை தூக்கி போடும் இந்த அரசை அகற்ற வேண்டும். அகற்றியே தீர்வோம். இங்கே உங்களிடத்தில் வந்து பேசக்கூட முடியாமல் அரசியல்வாதிகள் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாம் உங்களுக்கு வெவ்வேறு வண்ணம் அடித்து ஹோலி விளையாடி பார்க்கிறார்கள். இங்கே இந்த காவி ஹோலி எல்லாம் பலிக்காது. இது மக்கள் நீதி சொல்லும் மையம். மக்கள் ஆட்சி செய்யும் பலம் உங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து இதை உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பாக நினைத்து இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் மாற்றத்துக்கு விதையிடுங்கள். உங்களை கவனிக்கிறதா சொல்லி உங்களை சுடுகாட்டில் வாழ வைத்திருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை விரைவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கோபம் இந்த பாதையில் நான் வண்டியில் வரும்பொழுது பார்த்து உள்ளே குமுறுகிறது எனக்கு. இது நான் எலெக்ஷனுக்காக பேசல, மனிதனாக பேசுகிறேன். இது நியாயமே கிடையாது. வெகு ஜாக்கிரதையாக ஏழ்மையை ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, வேலை வரும்போது காசை விட்டு எறிஞ்சா நீங்க வந்துருவீங்கன்னு நினைச்சு போகாதீங்க. தயவு செய்து போகாதீங்க. இந்த முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒளி விளக்காக இது மாறும். மறந்து விடாதீர்கள். உங்கள் சின்னம் எங்கள் வேட்பாளர்களை பார்த்தீர்களா? நாங்கள் பணி செய்யவில்லை என்றால் எங்கள் தலைவர் எங்களை நீக்கி விடுவார் என்று சொல்லும் தைரியம் யாருக்கு வரும்? நேர்மையான வேட்பாளருக்குத்தான் வரும். அப்படி ஒரு தலைமை இருப்பதற்கு எங்கிருந்து வரும் தைரியம்? இங்கிருந்து வரும். அப்படி தைரியத்துடன் இந்த களத்தில் இறங்கி இருக்கும் தலைவன் அல்ல நான், தலைவர்களை உருவாக்க போகும் தொண்டன் நான். எப்படி இந்த தொகுதியில் இருந்து
பெரம்பூர் தொகுதிக்கு நாம் வழக்கறிஞர் பிரியதர்ஷினியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ, இங்கே சட்டமன்றத்திற்கு எப்படி நாடாளுமன்றத்திற்கு நார்த் மெட்ராஸில் இங்கே வட சென்னையில் பணிபுரிந்த ஒரு போலீஸ் அதிகாரியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ, அவருடைய வாழ்க்கை குறிப்பு வேண்டுமானால் அவரை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி என்று சொல்லலாம். ஆனால் ஓய்வு பெற மறுக்கும் மக்கள் சேவகன் அவர். மீண்டும் வந்திருக்கிறார் வீட்டில் அமர மாட்டேன் என்று. நானும் அப்படித்தான். இங்கே வயது வித்தியாசம் இல்லாமல் நேர்மை என்ற ஒரே கொள்கையில் வந்திருக்கும் அனைவரும் இங்கே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கட்சி கிடைக்கிறது கஷ்டம். இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள்.